லாஸ்ட் வீடியோவில் பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பிரண்டை க்ளீன் பண்ண பிரண்டையை வச்சு நம்ம வந்து பிரண்டை இட்லி பொடின்னு சொல்லலாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாம். அதை செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து வரமிளகாயை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், கருப்பாகிடக்கூடாது. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பல்ஜி ஆகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிளகாய் இங்கே பாருங்கள், பல்ஜியாக இருக்கா, நம்ம போட்டது வந்து தின்னாக இருக்கும். பல்ஜி ஆனோன்னு எடுத்து வச்சிடணும். அதே எண்ணெயில் பிரண்டையும் கருவேப்பிலையும் சிம்மில் வச்சு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். அப்பப்போ சாட்டே பண்ணிக்கலாம். பிரண்டை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இன்னொரு தவாவை வந்து இன்னொரு சைடு வச்சு அதில் வந்து கொள்ளு வந்து 1/4 கப்பு, கடலைப்பருப்பு வந்து 3/4 கப்பு எடுத்து அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஒரே டயத்தில் ஃப்ரை ஆகும். அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சைடு அது பாட்டு ஃப்ரை ஆகட்டும். பிரண்டை பாருங்கள், இந்த கடலைப்பருப்பும் கொள்ளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உளுந்து வந்து 1 கப் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாமே சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிம் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும், பட் ரொம்ப ஹெல்தின்றனால டைம் ப்ராசஸ் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால். இந்த சைடு பாருங்கள், இந்த உளுந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே இந்த கொள்ளு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆச்சுன்னா நம்ம உடச்சி பார்த்தா உடையணும், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது உப்பு, இதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு அதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் சூடு மட்டும் ஆனால் போதும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கடைசியாக அதே பேனில் பூண்டு வந்து சாட்டே பண்ண போகிறோம். பூண்டு சாட்டே பண்ணையில் கீழே பிடிக்கும், அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன உருண்டை புளி போட்டு அதையும் சேர்த்து சாட்டே பண்ணலாம். பிரண்டையும் கருவேப்பிலையும் எவ்வளோ கிறிஸ்பியாக சாட்டே ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு முறுவலாக ஆகணும். அதுக்கடுத்து இந்த சைடு பூண்டும் புளியும் வந்து நல்லா முறுவலாக வந்துருச்சு. இப்போ பிரண்டை, கருவேப்பிலை, புளி, பூண்டு, வரமிளகா மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, உளுந்து, கொள்ளு அதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மிக்சியிலேயே. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இட்லிக்கு, இந்த மாதிரி மில்லட் தோசைக்கெலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் வந்து மிளகா வந்து ஒரு 20 மிளகா சேர்த்துருக்கேன். 20லேருந்து 22 மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த மில்லட் தோசைக்கு, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். மில்லட் தோசைக்கு எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சோன்னே அந்த பொடியை தொட்டு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். அவ்வளோ மணமாக இருந்ததுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.